நம்ம காலில் இந்த இடத்துல இருந்து கரெக்டா இந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி லைன் கிரியேட்டிங் லைன் மாதிரி ஒரு கோடு போடணும். அப்போட நீ கையில பண்ணீங்களா தம்புல பண்ணீங்களே அதே சரி. அடுத்து இந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3. அடுத்தது ஃபினிஷிங் என்ன பண்றீங்க, கையில ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. திருப்பி இந்த மாதிரி நக்கிள்ஸை பண்ணி விடுங்க. திருப்பி இந்த மாதிரி தம்பில் பண்ணி விடுங்க. டெக்னிக் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 minutes பண்ண போதும். ஒவ்வொரு செஷன் நீங்க மார்னிங்கோட ஆஃப்டர்நூன்ல ஈவினிங்கோ நீங்க பண்ணும்போது ஒரு 3 to 8 minutes பண்ணிக்கோங்க. உடம்புல 7-8 இடத்துல பெயின் வரனால நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தோம். சில எக்ஸசைஸ் பார்த்தோம், சில தமிழ் மருத்துவப்படி சில மருத்துவ முறைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க சேர்ந்து பண்ணும்போது இதுல உங்களுக்கு பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி சில ஒரு இடத்துல உங்களுக்கு பெயின் சொல்றீங்க இல்லையா, பேக் பெயின், நெக் பெயின், ஹெட் ஏக், இது மாதிரி ஒரு பெயினுக்குமே நம்ம காலில் பர்டிகுலரா பாயிண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பாயிண்ட் நான் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் பேசுறேன். அதை நம்ம பிசியோதெரபி மெத்தட் நான் உங்களுக்கு பேசுறேன். தேங்க்யூ.